ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறீங்க. an artist can spend any amount between rupees 80 to rupees 200 on brushes. If cost of each brush is rupees 5 and there are 6 brushes in each pocket, then how many pockets of brush can the artist buy அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆர்டிஸ்ட் வந்து ப்ரஷ் வாங்க போகிறாங்க. ஓகேவா, எவ்வளோ பாக்கெட் ஆஃப் ப்ரஷ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு ப்ரஷ்ஷோட விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட்லேயும் எவ்வளோ ப்ரஷ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 brushes இருக்கும். சரியா, அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பாக்கெட்டோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பாக்கெட்டில் எத்தனை ப்ரஷ் இருக்கும்? 6 brushes இருக்குது. இப்போ ஒரு ப்ரஷ்ஷோட ரேட் எவ்வளோ? 5. அப்போ 6 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 30 rupees. அப்போ ஒரு பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? 30 rupees வந்து செலவாகும். சரியா, இப்போது அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் கேன் ஸ்பெண்ட் எனி அமௌண்ட் பிட்வீன், எந்த அமௌண்ட்டில் வேணாலும் வாங்கலாம். ஆனால் rupees 80லேருந்து rupees 200க்குள்ளே தான் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 80 rupeesல இருக்கணும், எண்டிங் வந்து 80 rupeesக்குள்ளே இருக்கணும், 200க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்மை பாருங்கள். இந்த சம் ஆல்ரெடி உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை ரைட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் த 1 brush வந்து rupees வந்து 5. காஸ்ட் ஆஃப் த 6 brushes வந்து, ஏன்னா காஸ்ட் ஆஃப் த 6 brushes வந்து ஒரு பாக்கெட்டில் உள்ளது 6 brush தான் இருக்கும். அப்போ ஒரு பாக்கெட் அப்படின்னு எழுதிக்கலாம். காஸ்ட் ஆஃப் த 1 packet brush அப்படின்னு எழுதலாம், காஸ்ட் ஆஃப் த 6 brushes அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, அப்போ காஸ்ட் ஆஃப் த 6 brushes அப்படிங்கிறப்ப என்ன வரும்? 6 ப்ரஷ்ஷு, ஒரு ப்ரஷ்ஷோட ரேட் வந்து 5. அப்போ 5 6 நமக்கு என்ன கிடைக்கும்? rupees 30. 6 ப்ரஷ்ஷோட ரேட் வந்து 30. அப்போ ஒரு பாக்கெட்டில் எவ்வளோ ப்ரஷ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6 ப்ரஷ்ஷு. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 packet containing 6 brushes. அப்போ இதுக்கும் rupees 30 அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். சரியா, சரி, காஸ்ட் ஆஃப் 2 packet அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்? ஒரு பாக்கெட்டுக்கு 30 rupees. அப்போ 2 packet அப்படிங்கிறப்போ 60 rupees. 3 பாக்கெட்டுங்கிறப்போ 30 × 3 90. 4 பாக்கெட்டுங்கிறப்போ 30 × 4 120. அதே போல் 5 பாக்கெட்டுங்கிறப்போ 30 × 5 150. ஏன் 30ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு புரியுதா? ஏன்னா ஒரு பாக்கெட்டோட விலை வந்து 30 rupees. அப்போ 5 பாக்கெட்டுங்கிறப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். அதே போல் 6 பாக்கெட்டுங்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 180. சரி, இங்கே 7 பாக்கெட் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இப்போ 7 பாக்கெட் எடுத்தோம் அப்படின்னா 30 × 7 நமக்கு என்ன கிடைக்கும்? 210 rupees அப்படின்னு கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, அந்த ஆர்டிஸ்ட் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் தான் வாங்கணும்? அமௌண்ட் 80 rupeesலேருந்து 200க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80 rupeesக்கு அதிகமாக 200க்கு குறைவா அப்படிங்கிற அமௌண்ட்டில் தான் அவங்க வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போது நம்ம 210, அதாவது 7 பாக்கெட் அவங்களால வாங்க முடியாது. அப்போ 6 பாக்கெட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், 180 rupeesோட ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் வந்து எண்டிங் நமக்கு கரெக்டாக வந்தது. 6 பாக்கெட் அப்படிங்கிறது எண்டிங் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் ஸ்டார்டிங் எதுலேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? 80 rupeesலேருந்து இருக்கணும். அப்போ 1 பாக்கெட்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, 2 பாக்கெட் எடுக்கக்கூடாது. ஸ்டார்டிங் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 3 பாக்கெட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 80 இங்கே 90 இருக்குது, 80க்கு அதிகமாக தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனால 3 பாக்கெட்லேருந்து. அப்போ அவரோட எவ்வளோ வாங்க முடியும்? 3 பாக்கெட், 4 பாக்கெட், அடுத்தது 5 6 வரைக்கும் அவங்களால வாங்க முடியும். அப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டிஷன் எழுத போகிறோம்? த ஆர்டிஸ்ட் கேன் பை 3 ≤ x ≤ 6. அதாவது அவர் வாங்கக்கூடிய அந்த இது பார்த்தீங்கன்னா எக்ஸை விட, அதாவது 3ஐ விட அதிகமாகவும் 6ஐ விட குறைவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3ஐ விட அதிகமாக அப்படின்னா 3ஐ விட அதிகமாகவும் இருக்கணும், 3யும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ≤ ஏன் இங்கே ≤ போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். 80 rupeesக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 80 rupees மேலே அப்படிங்கிறப்ப இந்த 90 rupees கண்டிப்பாக எடுக்கணும் இல்லையா? இப்போ 3 பாக்கெட்டுங்கிறது கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இப்போ 3யும் எடுக்கணும், 4ம் எடுக்கணும், அடுத்தது 5ம் எடுக்கணும், 6ம் எடுக்கணும். ஓகேவா, 200க்குள்ளேனா 180. அப்போ 6ம் நம்ம சேர்த்து எடுக்கணும். அப்படிங்கிறதுனால இங்கே லெஸ் மட்டும் போடாமல் ≤ அப்படின்னு நம்ம போடணும். இந்த இடத்துலையும் லெஸ் அப்படின்னு போடாமல் ≤ அப்படின்னு போடணும். சொல்கிறது புரியுதா? இப்போ அடுத்தது பாருங்களேன். ஸோ அதனால தான் 3 ≤ x ≤ 6 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். ப்ரஷஸ் ஆர், இதோட வேல்யூஸை நம்ம எப்படி எழுதலாம்? சொல்யூஷனில் x = 3யும் எடுக்கணும், 3ஐ விட அதிகமாக 4 5 and 6ம் எடுக்கணும்.
ஓகேவா 6ஐயும் சேர்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா அப்போ x = 3 4 5 அண்டு 6 ப்ரஷஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 6th சம் பாருங்கள். 6th சம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். த சொல்யூஷன் ஆஃப் த இன்ஈக்குவேஷன் 3 ≤ p ≤ 6r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன, பியோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும், 3ங்கிற நம்பருக்கும் 6ங்கிற நம்பருக்கும் இன்பிட்வீனில் உள்ள நம்பர் தான் வந்து பியோட வேல்யூஸ். அப்போ என்ன இருக்கும், 3க்கு அடுத்த நம்பர் 4, இங்கே பாருங்கள் 3யும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா 3யும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 3 ≤ 4 ≤ 6 இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட எண்கள். ஓகேவா அப்போ நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னென்ன இருக்கும், 4ம் 5ம் இருக்குமா, 4ம் 5ம் இருக்கும். அப்போ உனக்கு என்ன ஆன்சராக இருக்கும் இந்த இடத்துல பாருங்களேன், 3 ≤ p ≤ 6. அப்போ நமக்கு 3க்கும் 6க்கும் இடைப்பட்ட எண்களையும் நம்ம எடுக்கணும். இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம், 3யும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ 3 வரும், 3க்கு இடைப்பட்ட எண்கள் என்ன, 3க்கு அடுத்த நம்பர் 4 5. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 6 நம்ம சேர்த்து எடுக்கணும். ஓகேவா அப்போ 3 6 இந்த ஈக்குவல் டு கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா 3க்கும் 6க்கும் இடைப்பட்ட எண்கள் 4 5 மட்டும்தான் எடுக்கணும். பட் இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 3யும் இதில் சேர்த்துக்கணும், இங்கேயும் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால இங்கே 6ம் சேர்த்துக்கணும். அப்போ உனக்கு என்ன வரும், 3 4 5 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷனில் என்ன இருக்குது, 3 4 5 அண்டு 6 இதுதான் உனக்கு ஆன்சராக இருக்கும். வேர் p இஸ் ஏ நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நேச்சுரல் நம்பர் தான், இடைப்பட்ட எண்கள் எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். சரியா அடுத்து 7th ஒன் பாருங்கள். 7th ஒனில் த சொல்யூஷன் ஆஃப் த இன்ஈக்குவேஷன் 5x + 5 <= 15 r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த சொல்யூஷனில் x இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இந்த இன்ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருந்தாங்க 5x + 5 <= 15. இந்த +5 இங்கே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது கூட எதை சேர்க்கணும், -5 சேர்க்கணும். அப்போ போத் சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே +5 ஆல்ரெடி இருக்கா, இது கூட ஒரு -5 <= இந்த சைட்லேயும் ஒரு -5ங்கிறத 5ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடும், இங்கே 5x கிடைக்கும் <= இரண்டுத்தையும் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணால் 10, x = 10. இந்த சைடில் இந்த ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே 5ங்கிறத ரிமூவ் பண்ணணும். அப்போ /5 இங்கேயும் /5 இந்த இதுவும் கேன்சல் ஆகிடுமா, இங்கே x <= கேன்சல் பண்ணால் 2. இதுக்கு என்ன அர்த்தம், x <= அப்படின்னா எக்ஸுக்கு எடுக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர், எக்ஸுக்கு வந்து நேச்சுரல் நம்பர் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம எடுக்கணும், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போம். எக்ஸுக்கான சொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா 2ங்கிற நம்பரை விட கம்மியான உள்ள எல்லா நம்பர்ஸுமே நம்ம எடுக்கணும். இந்த கண்டிஷன் படி 2ங்கிறது அதிகம், அதை விட கம்மியான நம்பர் தான் எக்ஸுக்கு எடுக்கணும். 2வை விட கம்மியான நம்பர் 2வையும் சேர்த்து நம்ம எடுக்கணும் இந்த இடத்துல, ஏன்னா இங்கே ஈக்குவல் இருக்குது. அப்போ 2 எடுக்கணும். 2 விட கம்மியான நம்பருக்குலாம் என்ன எடுக்கலாம், அதை விட கம்மியான நம்பரில் 1 0 அடுத்தது -1 -2 -3 அப்படின்னு 5 போயிட்டே இருக்கும். ஓகேவா 2வை விட கம்மியான நம்பர் தான் எக்ஸுக்கு எடுக்க போகிறோம். இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க சம்மில், வேர் x இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கான சொல்யூஷன் அதில் நேச்சுரல் நம்பர் மட்டும் எடுங்க, நேச்சுரல் நம்பர் மட்டும் எடுங்க அப்படின்னாக்கா இது வராது, 0ங்கிறது ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் மட்டுங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 1 2 மட்டும்தான் வரும். சொல்கிறது புரியுதா, 1 and 2 அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸுக்கான சொல்யூஷனாக இருக்கும். 0 எடுக்கக்கூடாது, 0ங்கிறது ஹோல் நம்பர். ஓகேவா அப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 and 2. அடுத்து the cost of 8 பாருங்கள், the cost of 1 pen is ₹8 and it is available in sealed pack of 10 pens. ஒரு சீல் பிரிக்காமல் ஒரு பாக்கெட்டில் 10 பென்ஸ் இருக்குது. அதில் ஒரு பெண்ணோட ரேட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ₹8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. if Swetha has only ₹500 how many pack of pen can she buy at the maximum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே அவங்க கையில் வந்து ₹500 வச்சுருக்காங்க. அப்போ அவங்களால எத்தனை பேக் ஆஃப் பென் வந்து வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை நீங்கள் வந்து நார்மலாகவே இதை போட்டுடலாம். சரியா இங்கே பாருங்களேன், த காஸ்ட் ஆஃப் 1 பாக்கெட் வந்து 1 பாக்கெட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பாக்கெட்லேயும் எத்தனை பென் இருக்குது, 8 பென் இருக்குது. ஒரு பெண்ணோட ரேட்டு வந்து ₹10 அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, சாரி ஒரு பாக்கெட்லேயும் வந்து 10 பென் இருக்குது. அந்த 10 பென்னில் ஒரு பெண்ணோட ரேட்டு வந்து
8. அப்போ 10 பென்னோட ரேட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், 10 × 8ன்னு தானே போடுவீங்க, அதான் இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு பாக்கெட்டில் 10 பென் இருக்குது, அப்போ 8 × 10 வந்து 80 rupees அப்படின்னு கிடைக்கும். ஒரு பாக்கெட்டில் 10 பென்னோட ரேட்டு வந்து 80 rupees. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு கையில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 500 rupees. அப்போ அவங்களால எவ்வளோ பாக்கெட் வாங்க முடியும்? ஷீ பைஸ் அட் த 6 பாக்கெட் பென்ஸு. ஏன் 6 பாக்கெட் அப்படிங்கிறப்போ என்ன அர்த்தம், ஒரு பாக்கெட்டோட ரேட்டு வந்து 80. இப்போ 6 பாக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா 6 8 என்ன கிடைக்கும், 48. 480 rupeesக்கு அவங்களால 6 பாக்கெட் வாங்க முடியும். 7 பாக்கெட் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க என்ன கிடைக்கும், 80 × 7 போகிறோம். இப்போ 7 8 என்ன கிடைக்கும், 56. 560க்கு போயிடும். ஆனால் அவங்க கையில் இருக்கிறது 500 rupees தான். அப்போ அவங்களால 6 பாக்கெட் ஆஃப் பென் தான் வாங்க முடியும். 408 rupees கொடுத்துட்டு 7 பாக்கெட்லாம் அவங்களால வாங்க முடியாது, ஏன்னா அது 560 ஆகிடும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 6 பாக்கெட். அடுத்து 9th one, the inequation that is represented on the number line as shown below is. இந்த நம்பர் லைனில் உனக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 1க்கும் 2க்கும் மார்க் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ராங்கு. அதை வந்து இது பண்ணிடுங்க, ஒயிட் வச்சு அழைச்சிக்கிங்க. இந்த நம்பர் லைனில் அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனில் எது மேட்சிங் ஆகுது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்களேன், -4 <x <0 அப்படின்னா என்ன அர்த்தம், -4ஐ எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் இல்லை. 0வையும் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் இல்லை. அப்போ -4க்கும் 0க்கும் இடைப்பட்ட எண்களில் தான் அவங்க மார்க் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, -4ஐயும் மார்க் பண்ணியிருக்காங்க, 0வையும் மார்க் பண்ணியிருக்காங்க, அது கூட இடைப்பட்ட எண்களையும் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு மேட்ச் ஆகாது. இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், -4 < x < 0. அதாவது என்ன அர்த்தம், -4ஐயும் எடுக்கணும், ஏன்னா இங்கே ஈக்குவல் இருந்தால் -4க்கும் அவங்க மார்க் பண்ணியிருந்துருக்கணும். இங்கே ஈக்குவல் இருக்கிறதுனால 0க்கும் அவங்க மார்க் பண்ணியிருக்கணும். அப்போ -4ம் வரும், 0வும் வரும். அப்போ இதோட இடைப்பட்ட எண்களுக்கும் அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ -4 -3 -2 -1 up to 0. அப்போது இந்த நம்பர் லைனுக்கான ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். இதெல்லாம் இருக்காது. சப்போஸ் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், -4 <x < 0. 0வை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஈக்குவல் இல்லைங்கிறதுனால 0வை எடுக்கக்கூடாது. அப்போ ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4ஐ எடுத்திருக்காங்க, 0வையும் எடுத்திருக்காங்க. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. சொல்கிறது புரியுதா? அப்போ உனக்கான ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், இன்ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா -4 < x < 0 அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து 1 2ங்கிறதுக்கு மார்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல இங்கேயோ நமக்கு என்ன இருக்கணும், இந்த சைடில் -4 இருந்தாக்கா இங்கே கண்டிப்பாக 2ங்கிற எண்டிங் வந்திருக்கணும் இல்லையாங்க. 2ங்கிற எண்டிங்கே இந்த இடத்துல இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு இந்த 2 டாட் இங்கே வரக்கூடாது. இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3.2 ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 3.3 பார்ப்போம்.